श्रीमद्वदूलकुलवारिधि पूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजार्य गुरुवर्यमहं प्रपद्ये। श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे। श्रीवत्ससिन्नमिश्रेभ्यो नम उद्दिमधीमहि யதுஸ்தயிஸ்தை கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியபின் பழியை கடத்தும் இராமானுசன் புகழ் பாடியல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். இன்றைய பொன்னாளான மிகவும் உயர்ந்த திருநட்சத்திரம். ஏன் இந்த நட்சத்திரத்திற்கு ஏற்றம்? இன்றைய தினம் தை மாதம், ஹஸ்த நட்சத்திரம். பல பல மகாச்சாரியர்கள், ஆழ்வார்கள் பிறந்ததன் மூலம் அந்தந்த நட்சத்திரங்களுக்கும் அந்த தினங்களுக்கும் ஏற்றம் ஏற்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு மகாச்சாரியர் அவதரித்த தினம்தான் இந்த தையில் ஹஸ்த நட்சத்திரம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கூறத்தாழ்வான் கூறத்தாழ்வான்ற அந்த மகாச்சாரியர் அவதரித்த பொன்னாளான இன்று எம்பெருமானாருடைய சரித்திரத்தை நாம் படிக்கும் போதோ எண்ணும் போதோ எம்பெருமானுடன் கலந்தே கூறத்தாழ்வான் அனுபவிக்கப்படுகின்றார். எம்பெருமானாருடைய சரித்திரத்தை நம்ம படித்தோம்னா கண்டிப்பா கூறத்தாழ்வான் இல்லாம அந்த சரித்திரமே இல்லை. அப்போ ராமானுஜருடன் எப்படி ராமரும் லக்ஷ்மணரும் கிருஷ்ணரும் பலராமரும் அப்படின்னு நம்ம படிக்கிறோமோ அனுபவிக்கிறோமோ அந்த மாதிரியே உடையவர் ராமானுஜர். அப்படின்னா கூடவே கூறத்தாழ்வான்றவர் கண்டிப்பாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட மகாச்சாரியர் அவதரித்த பொன்னான நாள் இன்று. கூறத்தாழ்வானுக்கு என்னென்னலாம் ஏற்றம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும்னா அது இந்த ஜென்மாவே போராதுன்னலாம். காஞ்சி சுவாமி தன்னுடைய கூறத்தாழ்வான் வைபவம் அப்படிங்கிற நூல்ல ஆரம்பிக்கும் போதே குறிப்பிடுறார். என்ன குறிப்பிடுறார்னா, எம்பெருமான் வைபவத்தை பேசி தலை கட்டலாம், எம்பெருமானார் வைபவத்தை பேசி தலை கட்ட முடியாது. அதாவது பெருமாளுடைய வைபவங்களை நாம் பேசி முடிச்சுடலாம், ஆனா எம்பெருமானார் உடையவர் ஜெகதாச்சாரியனான ராமானுஜருடைய வைபவத்தினை பேசி முடிக்கவே முடியாது. இது யார் சொல்றானா, ஆண்டான் எம்பார் அவெல்லாம் ஜெகதாச்சாரியனான எம்பெருமானாருடன் இருந்தவர்கள், அவர்கள் சொல்றார். அதே பிற்காலத்துல வந்த ஆச்சாரியர்களும் ஆசிரியர்களும் என்ன சொல்றானா, எம்பெருமானோரோட வைபவத்தை கூட பேசி தலை கட்டி விடலாம், ஆனால் ஆழ்வானான இந்த கூறத்தாழ்வானுடைய வைபவத்தை பேசி தலை கட்டவே முடியாது அப்படின்னு பிற்காலத்துல வந்த எல்லா ஆச்சாரியர்களும் ஒப்புக்கொண்டது. இதுதான் காஞ்சி சுவாமி ஆரம்பிக்கும் போதே தன்னுடைய கூறத்தாழ்வான் வைபவம் அப்படிங்கிற அந்த நூல்ல ஆரம்பிக்கும் போதே இதை கொண்டுதான் ஆரம்பிக்கின்றார். அப்போ கூறத்தாழ்வானுக்கு எப்படிப்பட்ட ஏற்றம் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆரம்பமே காட்டுகின்றது. அது இல்லாம கூறத்தாழ்வானுடைய வைபவங்களை நாம் பேசி முடிக்க முடியாது, தலை கட்ட முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த பொன்னாளில் அவர் அவதாரம் செய்த இந்த பொன்னாளிலே ஒரு சில
அவருடைய குணங்களை, ஏனென்றால் கல்யாண குணங்களின் இருப்பிடமாக திகழ்ந்தவர் கூறத்தாழ்வான். ஒரு வைணவ லட்சணத்தை முழுமையாக பெற்று திகழ்ந்தவர் கூறத்தாழ்வான் அப்படிங்கிறத அவருடைய சரித்திரம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அப்போ அவருடைய கல்யாண குணங்களை நாம பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். தெரியாதது இன்னும் நிறைய இருக்கும், தெரிஞ்சதே கொஞ்சம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சில கல்யாண குணங்களை நாம் அனுபவிக்கலாம். சுவாமி மணவாள மாமுனிகள் தன்னுடைய உபதேச ரத்தின மாலையில் என்ன சொல்றாருன்னா, நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சீயர், நம்பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏற்றத்தால் அன்புடையோர் சாற்று திருநாமங்கள் தான் என்று நன்னெஞ்சே ஏத்ததனை சொல்லு நீ இன்னு அப்படின்னு சாதிக்கின்றார். அதாவது நம்பெருமாள், பெருமாள் என்ன பண்றோம், நம் பெருமாள், நம்முடைய பெருமாள் அப்படிங்கிறோம். ஆழ்வார்கள்ல நம்மாழ்வார்னு, நம்மாழ்வார் சடகோபுரம் மட்டும்தான் நம்மாழ்வார் அப்படிங்கிறோம். ஜீயர், நஞ்சீயர், நம்முடைய ஜீயர், நம்பிள்ளை. இப்படி ஏன் இவாளுக்கு மட்டும் நம் 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 அப்படின்னு இருக்குன்னா, அந்த அளவுக்கு என்ன அந்த அடியவர்கள் அவர்களுக்கு அன்பாக சாற்றிய திருநாமங்கள். நம் பயல் அப்படின்னு சொல்றோம். எப்போ அவன் மீது அதிக மணந்த அளவு கடந்த அன்பு இருக்கிறதுனால்தான் நம் பயல் இவள், நம்மாளு அப்படின்னு சொல்றோம். இதுக்கெல்லாம் அந்த நம்னா நம்முடையவர் அப்படின்ற அந்த அன்பு மிகுதி. இதை கூறத்தாழ்வானுடைய சிஷ்யரான திருவரங்கத்தமுதனார் தன்னுடைய ராமானுச நூற்றந்தாதியில் கையாள்கின்றார். என்ன சொல்றார்? மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின், நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் அப்படின்னு அந்த இடத்தில் கூறத்தாழ்வானையும் இந்த நம் கோஷ்டியில சேர்க்கின்றார் திருவரங்கத்தமுதனார். அப்போ அடியவர்கள் அன்புடனே சாற்றக்கூடிய திருநாமம் கூறத்தாழ்வானுக்கும் உள்ளது அப்படிங்கிறது இதுல தெரியறது. திருவரங்கத்தமுதனார் ராமானுசருடைய பெருமைகளை கூற வந்த அந்த பிரபந்தம்தான் ராமானுச நூற்றந்தாதி. அதுல திருவரங்கத்தமுதனார் ராமானுசருடைய பெருமைகளை கூற விழைகின்றார். ஆனா அவருக்கே பயமா இருக்கான். எப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதே. உடையவரோட பெருமைகளை அவ்வளவு எளிதா சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாதே. அவருடைய புகழெல்லாம் சொல்லணும்னா என்ன பண்ணும்? எனக்கு துணையாக ஒருத்தர் வேணும். யார் அந்த துணை அப்படின்ட்டு யாரை எடுக்கிறார்னா கூறத்தாழ்வான தான் எடுக்கிறார். எப்படிப்பட்ட கூறத்தாழ்வான்? முக்குறும்புகளையும் அறுத்தவர். கூறத்தாழ்வான் முக்குறும்புகளையும் அறுத்த அந்த கூறத்தாழ்வான் எனக்கு துணையாக இருக்கின்றார். அவருடைய திருவடிகளை பற்றி ராமானுசர் அவருடைய அவர் என்ன பண்ணுவார்? கூறத்தாழ்வான் என்னுடைய பழிகளை போக்கி விடுவார். அவருடைய திருவடி தாமரைகளை பற்றி கொண்டு எனக்கு வருத்தமே இல்லாமல் என்ன பண்ண போறேன்? ராமானுசருடைய புகழினை பாடப்போகின்றேன். இந்த ராமானுச நூற்றந்தாதியில் திருவரங்கத்தமுதனார் உடையவரின் முற்காலத்தில் வாழ்ந்த, அதற்கு முன் அவருடைய காலத்திற்கு முற்பட்ட ஆச்சாரியர்களை கை கொண்டுதான் அந்த திருவரங்கத்தமுதனார் ராமானுச நூற்றந்தாதியில் அனைத்து பாசுரங்களையும் அமைத்திருக்கின்றார். பிற்காலத்தில் உடையவருக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறதுல ஒரே ஒருத்தர் வந்திருக்காருன்னா அது யாருன்னா கூறத்தாழ்வான் மட்டும்தான். அவரை மட்டும்தான் அதனுடைய அந்த அனைத்து பாசுரங்களிலும், மீதி எல்லா பாசுரங்களிலும் திருவரங்கத்தமுதனார் முற்பட்ட ஆச்சாரியர்களை பற்றி பேசியுள்ளார். ஆனால் பிற்பட்ட ஆச்சாரியர்கள்னா கூறத்தாழ்வானை மட்டும்தான். எப்படி ஆளவந்தார் தன்னுடைய சதுஸ்லோகியில் பிராட்டியினுடைய பெருமைகளை பேச வேணும் அப்படின்ட்டு வரார். ஐயோ பயமா இருக்கே, எனக்கு தகுதி இருக்காதுக்கு அப்படின்னு இல்லாம, நான் பிரபன்னன், நான் என்ன உன்னுடைய அடிமை, நான் பிரபன்னன், அதனால பயமில்லாமல் பேசுகின்றேன் அப்படின்னு சொல்றார். ஸ்தோத்திர ரத்னத்தை சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நான் பேச வந்திருக்கேன், நீ என்ன பண்ணணும், என்னை பார்த்து எதுவும் கொடுக்காத, என்னுடைய தாத்தா நாதமுனிகள் அவருடைய பேரன் அப்படிங்கிறத வச்சு என்னை பாரு அப்படின்ட்டு பெருமாளையும் கேட்கின்றார். எந்த ஆச்சாரியர்களும் எம்பெருமானிடத்திலும் பிராட்டியிடத்திலும் ஏதாவது கேட்கணும், ஏதாவது சொல்லணும்னா யாராவது ஒருத்தரோட துணை கொண்டுதான் சொல்லுகின்றார்கள். அப்படி இங்கு திருவரங்கத்தமுதனார் கூறத்தாழ்வானின் துணை கொண்டு, அவருடைய திருவடி தாமரைகளை கொண்டு, அந்த பலத்தினை கொண்டு இங்கு
ராமானுஜருடைய பெருமைகளை பேசுகின்றார்னா அப்ப கூரத்தாழ்வானுக்கு எந்த அளவு பெருமை அப்படிங்கிறது இதுல தெரியுது. இதுல இன்னொன்னு பார்க்க வேண்டியது அவருடைய முக்குறும்பு. என்ன முக்குறும்புனா என்ன? வழக்கமாகவே நம்முடைய தினசரி வாழ்க்கையில பார்க்கும்போதே ஏதாவது ஒரு ஏற்றம் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இருக்கான்னு தெரியாது, நாமளா நினைச்சுக்கிறோம் ஏதோ நான் அதில் சிறந்தவன் இதில் சிறந்தவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாம் என்ன நினைக்கிறோம், அதுல ஒரு செருக்கு வந்துடுறது. எதுல எல்லாம் செருக்கு வரும்? நான் உயர்ந்த குடியில் பிறந்தவன், நான் உயர்ந்த குடி, நான் என்ன எப்படிப்பட்ட குடியில பிறந்திருக்கேன் அப்படின்ற அந்த செருக்கு வரலாம். நான் அதிகம் கற்றவன், என்ன மாதிரி கற்றவன் கிடையாது, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்ற அந்த செருக்கு வரலாம். இதெல்லாம் இருக்கும்போது எப்படி இருந்து காட்ட வேண்டும் அப்படின்னு காமிச்சவர் தான் நம்முடைய கூரத்தாழ்வான். மூன்றாவதாக வரக்கூடிய ஒரு குறும்பு என்னன்னா அகங்காரம். என்னன்னா செல்வம். இந்த காலத்துல நம்மளே பார்க்குறோம், செல்வம் அதிகமா இருந்ததுன்னா என்ன பண்றா, என்கிட்ட எல்லாமே இருக்கு, எனக்கு கீழ்தான் அனைவரும் அப்படிங்கிற ஒரு செருக்கு வந்துடுறது. கூரத்தாழ்வானுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது அவருக்கு இருந்த பணம் வேற யாருக்கிட்டையும் இல்லவே இல்லை. பெருமாளும் தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் பேசக்கூடிய அளவுக்கு இருந்தது அவரிடம் தனம். ஆனா அவர்கிட்ட அந்த செருக்கே இல்லை. அதே நேரத்தில் கல்வி, எப்படிப்பட்ட கல்விமான் கூரத்தாழ்வான். ஒரு சமயம் போதாயன விருத்தி அப்படிங்கிற அந்த கிரந்தத்தை ராமானுஜர் தெரிஞ்சுக்கணும், அதை பயன்படுத்தி அதற்கு வியாக்கியானம் எழுதணும்னு காஷ்மீருக்கு போய் அதை வாங்குறார். ஒரே ஒரு இரவு தான் அவ அந்த அந்த மடத்துல இருக்குவா அதை வாங்கிட்டு போயிடுறா. அப்போ என்ன பண்றதுனே தெரியல அவருக்கு. அப்ப கூரத்தாழ்வான், நான் அதுக்குள்ள ராத்திரியில படிச்சு முடிச்சிட்டேன், நீங்க எங்களுக்கு கட்டளை இட்டால் நான் அதை அப்படியே சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக அவர் விருத்தி கிரந்தம் எழுதினார் என்பது சரித்திரம். அப்படிப்பட்ட கல்வியில் மிகச்சிறந்தவர் அவருக்கு அந்த மனனம் செய்யக்கூடிய திறன்றது ஒரு தடவை பார்த்தார்னா அப்படியே அதை மனசுக்குள் பதிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய திறமை இருந்தது. ஆனா அகங்காரம் இல்லை. உயர்குடியில் பிறந்தவர், ஆனா அந்த அகங்காரம் இல்லை. இந்த முக்குறும்புகளையும் அறுத்த கூரத்தாழ்வான் அப்படின்னு திருவரங்கத்தமுதனார் அழகாக குறிப்பிடுகின்றார். ஏன் அந்த அவருடைய தனியனிலும் என்ன வருகின்றது? அவருடைய தனியன் பத்தி சொல்லும்போது ஸ்ரீவத்ஸ சின்னமிஸ்ரேபியோ நம உத்திம தீமகி. அவர் வேதம்ங்கிறது ஒரு பெண்ணா இருக்கு. அந்த பெண் எப்படி இருக்கா? நிறைய அணிகலன்கள்லாம் போட்டு இருக்காளாம். என்ன மாதிரி அணிகலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெண் இருந்தா கிரீடம் இருக்கும், ஒட்டியானம் இருக்கும், வளையல் இருக்கும், நிறைய சங்கிலிகள்லாம் இருக்கும். இது எல்லாம் இருந்தாலும் அந்த பெண்ணிற்கு ஏற்றம் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா அந்த மங்கள சூத்திரம் தான். கூரத்தாழ்வான் அருளி செய்த அவருடைய ஸ்தவங்கள் தான் என்னவா எப்படி இருக்கான்னா அந்த வேதம்ங்கிற அந்த பெண்ணினுடைய மங்கள சூத்திரமாக இருக்கின்றது. அந்த மங்கள சூத்திரம் சொல்லக்கூடிய அந்த தாலி தான் அந்த பெண்ணிற்கு பெருமை சேர்க்கக்கூடியது அப்படிங்கிறது நாம பார்க்கிறோம். அதைத்தான் அது யார் மூலமாக வந்தது அப்படின்னு பார்த்தா இந்த கூரத்தாழ்வான் அருளி செய்த ஸ்தவங்கள் தான், பஞ்சஸ்தவங்கள் தான் அந்த வேதம்ங்கிற பெண்ணினுடைய மங்கள சூத்திரமாகவே இருக்கின்றது அப்படிங்கிறது தான் அவருடைய தனியனான ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியோ நம உக்திம தீமகி யதுஸ்தயஸ்திரை கண்டே யாந்தி மங்கள சூத்திரதான்றது நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. அவர் ஒரு பெரிய குணக்கடல் அப்படின்றத பார்க்கிறோம். ஆழ்வான் சொல்றது சரியா, ஆழ்வார் அப்படின்னு சொல்றது சரியா? மேலோட்டமாக பார்க்கும்போது ஆழ்வார்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவருடைய திருத்தந்தையார் கூரத்தாழ்வார், இவர் ஆழ்வான்னு சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு தோணலாம். ஆனா உண்மை பொருள் என்னன்னு பார்க்கும்போது மிகவும் ஆழ்ந்த பொருள் இதில் பொதிந்து கிடக்கின்றது. ஏன் கூரத்தாழ்வானை ஆழ்வான் என்று சொல்ல வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆழ்வான் என்ற பெயர் ராமானுஜரால் கொடுக்கப்பட்டது. எப்படி ஆழ்வான் கொடுக்கப்பட்டதுன்னா, கூரத்தாழ்வானுக்கு பிரபந்தங்களில் அதுவும் திருவாய்மொழியில் மிகுந்த ஈடுபாடு. அவர் திருவாய்மொழிக்கு
நிறைய வியாக்கியானங்கள், அதாவது எடுத்து சொல்லக்கூடிய வல்லமை பெற்றிருந்தார். அதுவும் எளிமையாக சொல்லக்கூடிய வல்லமை பெற்றிருந்தார். அவருடைய திருக்குமாரரான பட்டர் ஒரு சமயம் கேட்டாராம், திருவாய்மொழியில வரக்கூடிய சிறுமாமனிசராய் என்னை ஆண்டார் அப்படின்ற பாசுரம் வருது. அது எப்படி சிறுமையான மனிதர், மாமனிதர் என்ன பெரிய மனிதர், இது ரெண்டும் ஒத்தே போகலையே, எப்படி இதுக்கு பொருள் அப்படின்னு கேட்கும்போது புறத்தாழ்வான் சொன்ன பதில் எவ்வளவு எளிமையாக அந்த குழந்தைக்கே புரியக்கூடியதாக இருந்ததுன்னு பார்க்கும்போது அவருக்கு திருவாய்மொழியில் இருந்த ஈடுபாடு நமக்கு நன்று புலப்படுகின்றது. அவர் பட்டருக்கு என்ன சொன்னார்னா, ஆண்டான், எம்பார், அருளாளப் பெருமான், எம்பெருமானார், இவரெல்லாம் எப்படி இருக்கா, குள்ளமா இருக்கா, சிறுமாமனிசர், அவர்களுடைய கீர்த்தி, அவர்கள் ஞானம் எப்படி இருக்கு, அளவிட முடியாதது அப்படின்னு அந்த குழந்தை பட்டரே சொன்னாராம். அதை தான் இங்க சிறுமாமனிசர், அவருடைய கீர்த்தி மூர்த்திகள் சிறியதாக இருந்தாலும் அவர்கள் ஞானத்தில் பெரியவர்கள் அப்படிங்கிறத எளிமையா குழந்தைக்கே புரிகிற மாதிரி கூறத்தாழ்வான் சொல்லியிருக்கார். உடையவருக்கே கூறத்தாழ்வான் கிட்ட நம்ம என் திருவாய்மொழி காலக்ஷேபம் கேட்க வேணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடு இருந்துதான். நானும் புறத்தாழ்வானுடைய காலக்ஷேபத்தினை கேட்க வேணும். ஆனா புறத்தாழ்வான் முடியாதுன்னுட்டார். ஆச்சாரியனுக்கு நான் காலக்ஷேபம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு முடியாதுன்ட்டார். அப்போ ஒரு ஏற்பாடு பண்ணினா, என்ன ஏற்பாடுனா, புறத்தாழ்வான் காலக்ஷேபம் சாதிப்பார். அங்கிருந்த முதலையாண்டான், எம்பார் முதலியவர்கள்லாம் கேட்டுண்டு அவர் இப்போ எம்பெருமானார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு புறத்தாழ்வான் தயாராக இருக்கிறார். அங்கு முதலியாண்டான், எம்பார் முதலான சிஷ்யர்கள்லாம் கூடியிருக்கா. புறத்தாழ்வான் சொல்ல ஆரம்பிக்கிறார். உயர் வர உயர் நலமுடை அவன் எவனவன் சொல்ல ஆரம்பிச்சார். கொஞ்ச நாள் சொல்லி ஒரு வரி சொல்லும் போதே மூர்ச்சி ஆயிட்டார். எல்லாரும் பயந்தே போயிட்டா, கீழே இருந்து வரலாம். அச்சோ, என்ன இது, உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் சொன்னார், உடனே மூர்ச்சி ஆகி போயிட்டாரே அப்படின்ட்டு நேரா உடையவர்கிட்ட ஓடினார். இதே மாதிரி கூறத்தாழ்வான் சொல்ல ஆரம்பிச்சார் திருவாய்மொழி காலக்ஷேபம். உடனே அவர் மூர்ச்சையாகிவிட்டார் அப்படின்னு சொல்ல வந்தாலாம். எம்பெருமானாருக்கு அது தெரியாது, நன்னா புரிஞ்சுது அவருக்கு. அது ஒன்றும் இல்லை, அவர் பெருமாளுடைய குணத்தில் ஈடுபட்டு அவ்வாறு மூர்ச்சையாகிவிட்டார். மற்ற மதங்கள்லாம் அவருக்கு குணமே இல்லைன்னு சொல்றது. ஆனா நம்மாழ்வார் எவ்வளவு அழகா, எப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட கடலாக திகழ்கின்றார் எம்பெருமான் அப்படின்றத சொல்ல வந்தவர் அந்த குணங்களை அனுபவித்து அப்படியே மூர்ச்சையாயிட்டார். அதைத்தான் சொல்லிட்டு அவர் எழுந்து வந்தார். யார்? எம்பெருமானார் எழுந்து அந்த இடத்திற்கு வந்தார். ஆழ்வான் ஆழ்வான் அப்படின்னு கூப்பிட்டாராம். கூப்பிட்டு அவரை எழுப்பினார். யார? கூறத்தாழ்வானை எம்பெருமானார் எழுப்பினார். நம்மாழ்வாரும் திருவாய்மொழி பண்ணும்போதே என்ன ஆச்சான், ஒரு இடத்துல எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே, எப்படிப்பட்ட மிகவும் பெரியவனான எம்பெருமான் என்ன பண்ணானா, உரல்லெல்லாம் கட்டுண்டு எவ்வளவு எளிமையானவனாக இருந்தானே அப்படின்னு நினைச்ச உடனே கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மூர்ச்சை ஆயிட்டாராம் நம்மாழ்வார். அந்த மாதிரி பெருமானிடத்திலும் பெருமானுடைய கல்யாண குணத்திலும் ஈடுபட்டு கூறத்தாழ்வான் என்ன பண்ணார், மூர்ச்சையாயிட்டார். காலக்ஷேபம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் வரியிலேயே அவர் மூர்ச்சையாயிட்டார். அப்ப எம்பெருமானார் கூப்பிட்டு கொடுத்ததுதான் ஆழ்வான். திருவாய்மொழியில் ஆழ்ந்திருக்கக்கூடியவன், பிரபந்தத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடியவன் அப்படின்னு உடையவர் கொடுத்த திருநாமம் தான் ஆழ்வான். இந்த ஆழ்வான் அவருடைய ஊர் பெயரும் சேர்ந்து கூறத்தாழ்வானாக இன்றும் இருக்கிறது. அதனாலதான் கூறத்தாழ்வார் இல்லை, கூறத்தாழ்வான் என்றே நாம் விழிக்க வேண்டும். அவருடைய கருணை கொஞ்சமான கருணையா இருந்தது கூறத்தாழ்வான் கிட்ட. அவர் பார்க்கும்போது தாடி வச்சுருக்கார், எல்லாருக்குமே தெரியுது. ஏன் தாடி வச்சுருக்கார்? தாடி வச்சுருக்கார் ஐயா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மை பொருள் என்னன்னா, அவர் சவரம் பண்ணிட்டாராம். பண்ணிக்கும் போது அந்த தாடிக்குள்ள இருந்து ஒரு சில பேன்கள்லாம் கீழே விழுந்து மாண்டு போச்சான். உடனே அவர் நினைச்சாராம், ஐயோ, இந்த உயிர்குலைக்கு இந்த பேன் இறந்து போவதற்கு நான் காரணமாகிவிட்டேனே அப்படின்ட்டு இனிமே சவரமே பண்ணிக்கிறது இல்லை, அது பாட்டில் அதுவும் வாழ்ந்து போட்டோம், அந்த ஜீவன்களும் வாழ்ந்து போகட்டும் அப்படின்னு தன்னுடைய தாடியை தீட்சையை விட்டுண்டாராம். அப்படிப்பட்ட கருணை. அது மட்டுமா, அவருடைய கருணையெல்லாம் பார்க்கும்போது பல சம்பவங்கள் சொல்லலாம். ஒரு சில சம்பவங்களை பார்த்தோம்னா, ஒரு ததியாராதனத்துக்கு வாழை இலையை வெட்டிட்டு வரும்போது என்ன ஆகும், அதுல இருந்து அந்த சாறு கொட்டிகிட்டே இருக்கும். அதை பார்த்த உடனே ஐயோ,
ஒரு உயிரை வெட்டினதுல அங்கிருந்து ஒழுகக்கூடிய ரத்தம் தான் இது அப்படின்னு அதிர்ச்சி ஆகி அங்கேயே மூர்ச்சையாகி போனாராம். இன்னொரு சம்பவம் அப்படி பார்த்தோம்னா, அவர் எங்க போயிட்டு வந்துட்டு இருக்கார், வயல் வெளியில வந்துட்டு இருக்கார். அங்க தவளை கத்துறது, அந்த கத்துறதுன்ட்டு கிட்ட போய் பார்க்குறார். பார்த்தா அந்த தவளை வந்து ஒரு பாம்போட வாயில மாட்டின்னு இருக்கு. இதை பார்த்த உடனே அவருக்கு நம்மாழ்வார் பாசுரம் வந்துதான். என்ன பாசுரம்? நன்னாதார் முருவளிப்ப நல்குற்றார் கரைந்தேங்க என்னாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலக இயற்கை. எங்க பார்த்தாலும் ஒரே துன்பம் தான் இந்த உலகத்துல. கண்ணாலா கடல் கடைந்தாய் உனகழற்கே வரும் பரிசு, கண்ணாலா கடல் கடைந்தாய் உனகழற்கே வரும் பசிது, என் தன்னாவாத அடியேனை பணிகண்டாய் சாமாரே. எப்படி இந்த எதிரிகள்லாம் மகிழ்ந்து சிரிக்கவும், நல்ல உறவினர்கள் எல்லாம் வருந்தவும் எண்ணற்ற துன்பங்களை உண்டாக்கும் இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் துன்பம் தான். எதிரிகள்லாம் என்ன, நமக்கு துன்பம் வந்தா சிரிக்கிறா, அதே மாதிரி உறவினர்கள்லாம் வருந்துறா. இப்படிப்பட்ட இந்த உலகு, அப்படிப்பட்ட இந்த உலகில என்ன பண்ணணும்? நீ கருணையுடைய பெருமானே, நீ என்ன பண்ணணும்னா உன்னோட திருவடி நான் அடையணும், காலத்தை நீட்டிக்காத, சீக்கிரமா உன்னோட திருவடியை நான் அடைஞ்சிடணும், இந்த உடம்பிலிருந்து இந்த உயிரை பிரித்தருள வேணும் அப்படின்னு நம்மாழ்வார் எம்பெருமானை பார்த்து வேண்டக்கூடிய பாசுரம் தான் இது. இப்போ தவளை வந்து பாம்பினுடைய வாயிலிருந்து மாட்டிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? அந்த தவளை என்ன பண்ணும்? பாம்பின் வாயிலிருந்து விடுதலையாகி யாரிடம் உதவி கேட்கும்? யாரிடம் கேட்காது இல்லையா? எம்பெருமான் கிட்ட தானே போறதுக்காக அது கத்தின்னு இருக்கு அப்படின்னு அதை பார்த்து இந்த பாசுரம் தன்னுடைய நினைவுக்கு வர அங்கேயே மூர்ச்சையாகி போயிட்டாராம். அடிக்கடி இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கும்போது அவருக்கு வந்து பெருத்த ஞானம் ஏற்படுகின்றது. அதன் மூலமாக மூர்ச்சையாயிடுறார். அது இல்லாம ஒரு பெண் வந்து தூரத்தில் தண்ணி குடத்தை சுமக்க முடியாம சுமந்துட்டு வந்தாலாம். ஐயோ, இந்த பெண் கஷ்டப்படுறாளன்னு இவர் எழுந்து ஓடுறார். இப்படிப்பட்ட ஞானம் கொண்டவர், உயர் குடிவில் பிறந்தவர், எல்லா விஷயங்களும் கற்றறிந்த ஞானி அங்க ஒரு பெண் கஷ்டப்படுறான்னு இவரே போய் அந்த குடத்தை வாங்கி வந்தார். பிற்காலத்துல ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவா, ஒரு வீட்டுல ஒரு பையன் இருந்தானா. அந்த பையன் என்ன பண்ணான்னா, ஒரு மற்ற மதத்தின் சமணர்கள் பௌத்தர்கள் அவர்களோட பேசி தெரிஞ்சுட்டு இருக்கான். அவன் ஏற்கனவே அழகாக திருமணம்லாம் இட்டு இருந்தான். அந்த திருமணம் அழிச்சிட்டான். அதுக்கப்புறம் தன்னுடைய யஜ்ஞோபவத்தை அறுத்து எரிஞ்சு விட்டான். எதுவுமே இல்லை, இப்போ ஊர்துவ புன்றமும் இல்லை, அவனுடைய உடலில் யஜ்ஞோபவீதமும் இல்லை. அவருடைய தகப்பனார் பார்த்தார், என்ன இது, எதுவுமே பண்ணா இதே மாதிரி போயிட்டானே, நான் சொல்லி எதுவும் கேட்கவே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டாராம். ஒரு நாள் அந்த பையன் வாசல்ல வந்து நிக்கிறான். மறுபடியும் அழகா யஜ்ஞோபவீத தாரணத்தோட ஊர்துவ புன்றத்தோட வந்து நிக்கிறான். அப்போ அவருடைய அந்த பையனுடைய திருத்தந்தையார் பார்த்து கேட்டாராம், என்ன கூரத்தாழ்வானை சேவித்து விட்டு வந்தாயா? கூரத்தாழ்வானை சேவிச்சதுனால்தான் மறுபடியும் நீ ஊர்துவபுன்றம் தரித்து யஜ்ஞோபவீதம் தரித்து கொண்டு வந்தாயா அப்படின்னு அந்த பையனுடைய தந்தை அவனை பார்த்து கேட்டாராம். அப்போ அவரிடத்தில் எந்த அளவு கருணை மற்ற ஜீவராசிகள் மீதும் மற்ற மனிதர்கள் மீதும் சக மனிதர்கள் மீதும் எந்த அளவுக்கு கூரத்தாழ்வானின் கருணை நிரம்பி இருந்தது. அப்படிப்பட்ட கருணையே வடிவானவர்தான் அந்த கூரத்தாழ்வான் என்பதை நாம் காண முடிகின்றது. சரி, கருணை இருக்கு, பணிவு இருக்கா அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான பணிவு, நம்ம நினைத்தே பார்க்க முடியாத பணிவு. ஒரு சமயம் ஸ்ரீரங்கம் கோவில்ல வந்து அங்க ஏதோ எதிரிகளால் ஏதோ வருது, தீமைகள் வருது. அதனால என்ன பண்ணானா, பெரிய நம்பிகள் வந்து எம்பெருமானார்கிட்ட சொன்னார், இந்த கோயிலை காப்பாற்றணும், மந்திரிக்கப்பட்ட ஒரு மணலை வந்து இந்த பெருமாளை சுற்றி அந்த கோவிலை சுற்றி நாம் தூவணும், அதற்கு எனக்கு ஒரு நபர் வேணும். அவர் என்ன பண்ணணும்? என்னையே பின்தொடர்ந்து வரணும், எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, பணிவானவராக இருக்க வேணும் அப்படின்னு கேட்டாராம். கேட்ட உடனே எம்பெருமானார், நம்ம கோஷ்டியில் யார் இருக்கா, நீங்கள் கேட்குற மாதிரி எளிமையாகவும் இருக்கணும், பணிவாகவும் இருக்கணும், யார் இருக்கா அப்படின்னு உடனே ஒரு க்ஷணம் கூட தாமதிக்காமல் பெரிய நம்பி சொன்னாராம், வேற யார் இருக்கா, நம் கூரத்தாழ்வான் தான் அப்படின்னாராம். அதை சொன்ன உடனேயே எம்பெருமானார் நியமித்த உடனேயே அதே மாதிரி பணிவுடன் சென்றார். எவ்வளவு உயர்குடி, எவ்வளவு கல்விமான் இருந்தாலும் அந்த பணிவுன்றது அவர்கிட்ட இயற்கையாகவே இருந்தது. அப்படிப்பட்ட பணிவுடன் கூடிய பணிவு குணத்தினை கொண்டவர் தான் கூரத்தாழ்வான். சரி, இது இருக்கு, அடுத்ததா செருக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை, செருக்கே கிடையாது அவர்கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு குணவானாக திகழ்ந்தார். ஏற்கனவே பார்த்தோம்,
அந்த போதாயன விருத்தி கிரந்தம், பிரம்மசூத்திரத்துக்கு பொருள் எழுதணும், வியாக்கியானம் எழுதணும். எம்பெருமானார் ராமானுஜர் போறார், மீட்டெடுக்கணும்னு காஷ்மீருக்கு போறார். அதை எடுத்து படிக்கிறார். ஆனா ஒரே இரவுல அவ வாங்கிட்டு போயிடுறா அந்த உள்ளூர் பண்டிதர்கள்லாம். இதே மாதிரி இவர் போய் படித்து விட்டால் என்ன ஆகுது, நம்முடைய பிழப்பு என்ன ஆகுதுன்னு அவ பிடிங்கின்னு போயிடுறா. அப்போ எம்பெருமானாருக்கே ஒரே அதிர்ச்சி ஆயிடுறது. என்னடா இது, பண்ணவே முடியலையே அப்படின்னு நினைக்கிறார். அப்போதான் கூரத்தாழ்வான் சொல்றார், தேவருக்கு என்ன கைங்கரியத்தை முடித்து விட்டு இரவு நேரத்தில் அந்த கிரந்தம் முழுவதையும் நான் மனனம் செய்து விட்டேன். எல்லா கைங்கரியத்தையும் பண்ணிட்டு ராத்திரி உட்காந்து என்ன பண்ணேன், அதை முழுவதையும் மனனம் செய்து விட்டேன். அதனால நீங்க கொஞ்சம் கூட எதுவுமே செய்ய வேண்டாம், கவலையே பட வேண்டாம், நான் அதை அப்படியே சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக அவருக்கு அப்புறம் இந்த போதாயன விருத்தி கிரந்தத்துக்கு வியாக்கியானம் உடையவர் எழுதினார் என்பது சரித்திரம். எவ்வளவு செருக்கே இல்லாம எவ்வளவு அமைதியா நாமளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம், ஏதாவது ஒண்ணு எனக்கு தெரியும்னாவே, சின்னது தெரியும்னாவே ஆஹா எனக்கு அனைத்துமே தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதைத்தான் சொல்றோம். ஆனா ஒரு ராத்திரி பொழுதுல அவர் அந்த கிரந்தம் முழுவதையும் மனனம் செய்தார் அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு கர்வமே இல்லாமல் செருக்கே இல்லாமல் இருந்திருக்கின்றார் அப்படிங்கிற அந்த குணம் நமக்கு புலப்படுகின்றது. அடுத்ததான் நேர்மை. நேர்மையா இருக்கிறதுன்றது இந்த காலங்கள்ல மிகவும் அரிதாக இருக்கின்றது. கூரத்தாழ்வான் தன்னுடைய சரித்திரத்தில் தன்னுடைய காலத்தில் மிகவும் நேர்மையானவராக இருந்தார். திருவரங்கத்தமுதனார் அப்போ அவருக்கு தான் பகவத் விஷயம் எல்லாத்தையுமே கூரத்தாழ்வான் தான் உபதேசிக்கின்றார். உபதேசித்ததுக்கு அப்புறம் திருவரங்கத்தமுதனார் கூரத்தாழ்வானிடம் கேட்கின்றார், என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அதெல்லாம் முடியவே முடியாது, எம்பெருமானார் திருவடிகளையே சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு எடுத்துன்னு போய் ஆச்சாரியன் கட்டளையிட்டார். அந்த கட்டளைக்கேற்ற நான் உனக்கு பகவத் விஷயத்தை சொல்லி ஆயிற்று, இருந்தாலும் எம்பெருமானுடைய திருவடியையே சார்ந்திருக்க வேணும். இவரை மட்டும் இல்ல, திருவரங்கத்தமுதனாரை மட்டும் இல்ல, பிள்ளை ஆழ்வான் அவரையும் திருத்தி ஆட்கொண்டு எம்பெருமானிடமே சேர்ப்பித்தார். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான குணம் கூரத்தாழ்வானிடம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஒரு சமயம் உடையவர் ஊமை, காதே கேட்கல, ஒருத்தர் வந்தார். அவருடைய தலையில தன்னுடைய கால்களை பதித்தார். இதை பார்த்த உடனே கூரத்தாழ்வானுக்கு ரொம்ப வருத்தமாயிடுதான். என்ன இது, இவ்வளோ படிச்சு என்ன பயன், ஒரு பயனும் இல்லை, என்னுடைய ஆச்சாரியனுடைய அவருடைய ஸ்பர்ஷம் எனக்கு கிடைக்கவில்லையே, இதெல்லாம் படிச்சு என்ன ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவர் தன்னை நொந்து கொண்டார். அப்போ ஆச்சாரியனையே சார்ந்திருந்தார், எல்லாம் தெரியும் அவருக்கு, இருந்தாலும் ஆச்சாரியனையே சார்ந்திருக்கக்கூடியது. இந்த காலத்துல நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட ஏதாவது கத்துட்ட உடனே என்ன நினைக்கிறோம், நமக்கே எல்லாம் தெரியும், அவரை எதுக்கு சார்ந்திருக்கணும், நானே எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு போயிடுறோம். அந்த மாதிரி இல்லாம குருவினையே சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு குணம் கூரத்தாழ்வானிடம் இருந்தது. மேலும் ஒரு குணம் அப்படி பார்க்கும்போது அகத்தூய்மை புறத்தூய்மை. நம்ம எல்லாம் வெளியில நன்னா வேஷம் போடுவோம், என்ன அழகா இருந்து நான் சுத்தமானவன் நான் உயர்ந்தவன் அப்படின்லாம் காமிக்கிறதுக்கு. ஆனா அகத்தூய்மை இருக்கானா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் நம்முடைய வைஷ்ணவத்தில் மகாச்சாரியர்கள் எல்லாம் அகம் புறம் இரு தூய்மைகளையும் கை கொண்டிருந்தனர் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. கூரத்தாழ்வான் என்ன ஆயிடுத்துன்னா, அவர் திருவரங்கத்துல இருக்கார், பெருமாளை சேவிக்காம இருக்க முடியல. உடையவர் மேல்கோட்டைக்கு எழுந்தருளி இருக்கார். இப்போ அவங்க ராஜா கட்டளையிட்டுறான், ராமானுஜரை சார்ந்த எவரையும் கோவிலுக்குள் விடக்கூடாது அப்படின்னு. அப்போ கூரத்தாழ்வான் போறார். போகும்போது அந்த காவலாளிகள்லாம் பேசிக்கிறார், இவர் நல்லவர் தான்பா, இவரை மட்டும் இவர் ராமானுஜரை சேர்ந்தவர் தான், இருந்தாலும் இவர் நல்லவர், அதனால இவரை பெருமாள் சேவிக்கா நம்ம அனுமதிக்கலாம் அப்படின்னு பேசிக்கின்றாலாம். அது கூரத்தாழ்வானுடைய காதில் விழுந்தது. அவர் என்ன சொன்னார், உடையவரின் சம்பந்தம்தான் எனக்கு முக்கியமே தவிர நம்பெருமாள் கூட எனக்கு முக்கியம் இல்லை. பெருமாளை சேவிக்கிறதை விட அவருக்கு நான் சேர்ந்தவன், அவரை சேர்ந்தவன், ராமானுஜரை சேர்ந்தவன்ற அந்த குணம்தான் வேணும்னு என்ன பண்ணார், அந்த அகம் உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ ஆச்சாரியன்தான் எல்லாம் அப்படின்ட்டு பெருமாளை கூட சேவிக்காம
தானே வெளியில வந்துட்டார் அப்படிங்கிறது இவருடைய சரித்திரத்தை கொண்டு நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததா அகங்காரம், அனகங்காரம். இவர்கிட்ட அந்த அகங்காரம்ன்ற அந்த இது எப்பவுமே இல்லை. தன்னுடைய பெருமைகளை, தற்பெருமைன்ற, இந்த காலத்துல தற்பெருமை தான் மிக மிக மூலதனமாவே வச்சுட்டு இருக்கோம். எதை சொன்னாலும் நம்மளோட பெருமை, எங்க போனாலும் வாய் சும்மாவே இருக்காது, நம்முடைய பெருமைகளையே பேச விளைகின்றது. மற்றவாளை பத்தி எதனா பேச, நான் கூட இதே மாதிரி பண்ணுவேன், எனக்கு கூட இது இருக்கு அப்படின்னு நம்முடைய பெருமைகளையே பேசுகின்றோம். ஆனா குரத்தாழ்வான் அனஹங்காரகா, எப்பவுமே அகங்காரம், தற்பெருமை அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாமலே இருந்தார். எப்படிப்பட்ட ஞானி, அவருக்கு தெரியாததே இல்லை. எப்படிப்பட்ட செல்வந்தர், அவரிடம் இல்லாத பணமே இல்லை. ஆனா உடையவரிடம் ஒரு பிணக்கு ஏற்பட்டதான். என்ன மாதிரி பிணக்குன்னா, பாஷ்யம் எழுதின்னு இருக்கார். எழுதும்போது உடையவர் சொல்றார், நான் சொல்லுவது சரியா என பார்த்து எழுத வேணும் அப்படின்னு சொல்றார். இப்போ எழுதும்போது ஒருவித வாக்குவாதம் வந்துடுறது. இது சரின்னு இவர் எழுத நினைக்கிறார் உடையவர், அவர் வேறு மாதிரியாக எழுதுகின்றார் கூரத்தாழ்வான். ஏன் என்று கேட்க, இதுதான் சரி என்று சொல்ல, இல்ல நீ வேண்டாம் வெளியில போ அப்படின்னு கூரத்தாழ்வான் மடத்து வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கார். எப்பவுமே யாராவது ரெண்டு பேர் ஒன்னா இருந்தான்னா, ஏதாவது ஒரு சின்ன பிரிவு வந்தாலே கூடி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவா, நான் ஏற்கனவே சொன்னேன் இதுக்குதான் அவர் கூட சேராத அப்படின்னு. ஏதாவது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனா நம்மள ஊதி ஊதி பெருசு பண்ணுவா. அந்த மாதிரி கூரத்தாழ்வானிடமும் நான் ஏற்கனவே சொன்னேன், உடையவரிடம் ராமானுஜரிடம் நீ ஆசிரியத்து இருக்காதே, உனக்கே நிறைய செல்வம் இருக்கு, உனக்கே நிறைய ஞானம் இருக்கு, அதனால அவரை எதுக்கு நீங்க ஆண்டி இருக்கீங்கோ அப்படின்னு மத்தவா வந்து கூரத்தாழ்வானிடம் கூற, அப்ப சொன்னாராம் கூரத்தாழ்வான், நான் எம்பெருமானாருடைய பொருள், அவன் ஒரு வஸ்து, அவரோட வஸ்துவை ஒரு நாள் உள்ள வைப்பார், ஒரு நாள் வெளில வைப்பார். எங்க வச்சா என்ன, நான் அவரோட வஸ்து, அவ்வளவுதான். நான் ஒரு பொருள் தான். நம்ம இப்போ ஒரு பொருள் இருக்கு, ஒரு மொபைல் போனே இருக்கு, ஒரு நாள் பார்த்தா பெட்டி மேல வைக்கிறோம், ஒரு நாள் கீழே வைக்கிறோம். கீழே வச்சமேன்னு அந்த மொபைல் போன் என்ன வருத்தப்படுறதானே? இதுல வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. நான் அவருடைய பொருள், அவர் எங்க இடுறாரோ நான் அங்க இருக்க போறேன், அதுல நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொன்னாராம். எப்படிப்பட்ட அகங்காரம் இல்லாத தன்மை, இந்த தன்மை நமக்கு உள்ளதா அப்படின்றத பார்க்க வைக்கக்கூடிய அளவில் கூரத்தாழ்வான் வாழ்ந்து காட்டினார் அப்படிங்கிறது அவருடைய சரித்திரத்திலே தெரிகின்றது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சமயம் கூனி அந்த அயோத்தியால நடந்து வந்துட்டு இருக்கா. நடந்து வரும்போது சகதேவன் கூனியை பார்க்கின்றான். அது எந்த காலகட்டம்னா, ராமன், லக்ஷ்மணன், சீதை எல்லாருமே காட்டுக்கு போயிடுறா. பரதன் அப்பதான் திரும்பி வரான். வந்து பார்க்கும்போது ராமன் எம்பெருமான் சீதா பிராட்டியுடனும் இளவலுடனும் காட்டிற்கு சென்றிருப்பதை அறிகின்றான். அப்போ அந்த கூனிய சகதேவன் சத்ருகனன் பார்த்துட்டு அவனுக்கு சத்ருகனுக்கு கோபம் வந்துடுறது, அடிக்க போறான். அப்போ பரதன் தடுத்து நிறுத்துகின்றான். என்ன தடுத்து நிறுத்துறான்? அப்போ பரதன், கூனி ராமனெம்பெருமான் காட்டிற்கு செல்ல காரணம் அல்ல. அப்போ கூனி காரணம் இல்லைன்னா வேற யார் காரணம்? கைகேயியா அப்படிங்கிறான். கைகேயும் காரணம் அல்ல. அவள் தாய் வந்து தன்னுடைய மகன் மீது இருக்கக்கூடிய அன்பில் அப்படித்தான் செய்வாள். கூனியானவள் தன்னுடைய எஜமானிக்கு நன்மையை நினைப்பாள் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னு சொல்றார் பரதன். அதுக்கப்புறம் தசரதன் தான் காரணமா அப்படின்னமோ அவனும் இல்லை. அவன் என்ன பண்றான்? கொடுத்த வாக்கை மீறக்கூடாது, ஏன்னா வாக்கு கொடுத்துருக்கான் அதனால ஆச்சு அப்படின்னு நினைக்கிறார். அப்போ ராமன் தான் காரணம், ராமன் காட்டிற்கு செல்ல ராமன் காரணமானா இல்லவே இல்லை, எப்படி ராமன் போய் காரணமாக முடியும் அப்படின்னு சொல்லி ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனை அப்படிங்கிற கூடிய தந்தை சொல்லை காப்பாற்ற வேணும் அப்படிங்கிறதுக்காக காட்டிற்கு போனார். அப்ப யார்தான் காரணம் காட்டிற்கு செல்ல அப்படின்னும் போது பரதன் என்ன பண்றான்? தான் காரணம், நான் மட்டும் தான் காரணம், நான் மட்டும் மாமா வீட்டுக்கு போகாம இருந்திருந்தா ராமன் இங்கேயே இருந்திருப்பானே அப்படின்னா. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றான், இந்த பரதன் ஒருத்தன் பிறக்காமலே இருந்திருந்தால் ராமன் நாட்டை ஆண்டிருப்பான் அல்லவா, அவன் ஏன் காட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்படி ஏற்பட்ட குற்றம் மற்றவர்களாக இருந்தாலும் தன்னுடையதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருந்தன்மை கூரத்தாழ்வானிடம்தான் இருந்தது. பரதன் எப்படி தன்னுடைய மற்றவர்களுடைய குற்றத்தையும் தன் குற்றமாக கொண்டானோ அந்த மாதிரி கூரத்தாழ்வான்
குற்றம் செய்யவில்லை என்றாலும், மற்றவர்கள் குற்றமே செய்திருந்தாலும் அது எல்லாமே என்னைத்தான் சேரும், ஆச்சாரியனுக்கு எந்தவித குற்றமுமே இல்லை அப்படின்ட்டு இட்ட பொருளாக இருந்தார் கூறத்தாழ்வான் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. பற்றின்மை, அவர் தங்க வட்டிலேயே என்ன பண்றார், வரும்போது தங்க வட்டில் தன்னுடைய மனைவியான ஆண்டாள் வைத்திருக்க இதெல்லாம் எதற்குன்னு மொத்த செல்வங்களையும் வட்டிலையும் தூக்கி எறிந்தார். இப்படிப்பட்ட பலவித குணங்களின் இருப்பிடமாக திகழ்ந்தவர் தான் கூறத்தாழ்வான். அப்படிப்பட்ட கூறத்தாழ்வான் அவதார தினமான இன்று அவரையும் நினைத்து, காஞ்சிபுரத்திற்கு அருகில்தான் கூரம் உள்ளது, அந்த திவ்ய தேசத்திற்கும் சென்று கூறத்தாழ்வானை சேவித்து அவருடைய குணங்களை நாமும் பெற வேணும். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு தனியன் கூறத்தாழ்வான் அருளி செய்த தனியன் ஆகும். என்ன சொன்னார்? லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாம் மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு பிரபந்தங்களை ஆரம்பிக்கும் போது இந்த தனியன் சொல்லாமல் சொல்றதே இல்லை. அப்படிப்பட்ட தனியனை அருளி செய்த கூறத்தாழ்வானை நாமும் துதித்து நாமும் சேவித்து அவருடைய குணங்களை பெறுவோம் என்று பிரார்த்தனையுடன் சிற்றுரையை முடித்து குற்றம் குறைகளை மன்னித்தருள வேண்டுகின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.